இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் மேட்சுக்கு டிக்கெட் கிடச்சி சந்தோஷமாகவும் வேகமாகவும் ஸ்டேடியத்துக்கு போயிட்டுருக்கிறவங்க. இதே சேப்பாக்கத்துக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. இதுவரை யாரும் பார்க்காத, யாரும் காண்பிக்காத பக்கம். சென்னை சேப்பாக்கத்தில் டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டிக்கெட் கிடைக்காட்டியும் எப்படியாச்சும் டிக்கெட் கிடைச்சிடாதா, தோனியை பாத்திர மாட்டோமான்னு ஒரு நம்பிக்கையில் மைதானத்துக்கு வெளியே ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப டிமாண்டாக இருக்குது. டிக்கெட்டோட கவுண்டரோட ரேட்டு வந்து 3000 சொல்கிறாங்க. 3000 ரேட்டே வந்து இங்கே வந்து பார்த்தா 6000 8000 விற்கிறாங்க. மேட்ச் இப்போ ஆல்ரெடி ஒரு 10 வாரம் போயிடுச்சு. கம்மி பண்ணுன்னு பார்த்தா கம்மி பண்ண மாட்டாங்க. ஆட்டம் தொடங்கி ஓவர்கள் ஒவ்வொன்றா குறைஞ்சாலும் ஒருவித ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் அங்கேயே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதா, குறைஞ்ச விலையில டிக்கெட் கிடைச்சிடாதான்னு கடைசி வர நம்பிக்கையோட இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார் 1500 டிக்கெட்டுக்கே வந்து 6000 கேட்டார். இப்போதான் ஜஸ்ட் ஒரு ஆள் மீட் பண்ணேன். டிக்கெட் கிடைக்கல ப்ரோ. என்னாச்சு? கிடைக்கல. 2 விக்கெட் போனால் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளோதான் வெக்ஸை நிறைய பேர் சுற்றின்னு இருப்பாங்க. டிக்கெட் இங்கே வந்தோம் பார்க்குறதுக்கு. ஆஃப்லைனும் கிடையாது, ஆன்லைனும் கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பசங்களை கூப்பிட்டு வந்தேன், ஏதாவது ஆஃப்லைன் மோடில் கிடைக்கும்னு. கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ ஐ மைட் கோயிங் பேக் ஹோம். ஆன்லைனில் பார்த்தா என்ட்ரு பண்ணும்போதே டிக்கெட் வித்துச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லாம் பிளாக்ல விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் தான் ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே இருக்குது ஃபிசிக்கல் டிக்கெட்? எப்படி வந்தது ஆன்லைன் இருந்ததுன்னா? அடுத்த வருஷம் பாருங்கள், டிக்கெட் விற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாட்டி 500 ரூபாய்க்கு கூட ஆக்குவாங்க டிக்கெட்டு. அதை வாங்குறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. தோனி அவ்வளோதான். தோனின்றது ஒரு பிராண்ட். அந்த பிராண்டுக்காக தான் போகுது. சிஎஸ்கேன்றதுலாம் பிராண்ட் இல்லை, தோனி தான் ஒரு பிராண்டு, அவ்வளோதான். இப்போ ஆட்டம் தொடங்கி பவர் பிளேயும் முடிஞ்சாச்சு. இங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் இன்னமும் அப்படியே இருக்காங்க. நண்பர்களோட, குடும்பத்தோட, குழந்தைகளோடன்னு விதவிதமான ரசிகர்களை மைதானத்துக்கு வெளியே இன்னமும் பார்க்க முடியுது. தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி இங்க டிக்கெட் வாங்க வந்திருக்காங்க. ஆனா அப்படி கிடைக்கிற டிக்கெட்டுகளோட விலை தான் அவங்கள அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு. 7500 8000 9000 10000 வரை சொல்கிறாங்க. லேட்டர் ஆன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே போகுமான்னு கிடைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்ன வரைக்கும் எதுவும் சான்ஸ் கிடைக்கல. நீங்கள் ட்ரை பண்ணீங்களா டிக்கெட்? பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் இருக்குது ப்ரோ இப்போதைக்கு. கிளம்பிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கே டிக்கெட்டு வரும், ட்ரை பண்ணுறோம், கிடைக்கலையே. அதனால வேற எப்படியாச்சும் குறைஞ்ச விலையில கொடுக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சேப்பாக்கம் மைதானத்துக்கு வெளியே இத்தனை ரசிகர்களை ஏமாற்றத்தோடு பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக தான் இருக்கு. இவங்க எல்லாம் தீவிர கிரிக்கெட் ரசிகர்கள். ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்காம வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு இங்கே வந்திருக்காங்க. ஆனால் யதார்த்த நிலை அவங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. லாஸ்ட் சீசன்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்லியே டிக்கெட்டோட டிமாண்டை இவங்களே ஏற்றி விட்டு டிக்கெட் யாருக்கும் கிடைக்கிறதில்ல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை டிக்கெட் வருதுன்னு வெளில தெரியணும். இப்போ கவுண்டரில் கொடுத்தாங்கன்னா இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்றதே தெரியும். அட்லீஸ்ட் கவுண்டர்லேயே ஒரு 10% தான் தருவாங்க. பட் அது கொடுத்தா ஒரு இங்கே இருக்க ஒரு ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதனால் பண்ணாங்க? மேபி பிளாக் மார்க்கெட்டுக்காக பயந்து பண்ணியிருக்கலாம். பட் அதை விட இப்போ வந்து 3 times ஹையராக வந்து ரேட் போகுது. இப்போ இங்கே கேட் நம்பர் 4, அதுக்கப்புறம் 10, 11 எல்லா இடத்துலையும் கேட்டோம். பட் டிக்கெட் மோஸ்ட்லி இல்லை அப்படின்ற ஆன்சர் தான். அது இருந்தாலுமே 1 or 2 மெம்பர்ஸ் கிட்ட இருக்குது. ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிக்கெட் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் டோனிக்காக தான் வந்தோம். முன்னாடியே அப்ரோல் பண்ணலான்னு பார்த்தா பிளாக் டிக்கெட்ஸாக எல்லோரும் விற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்டம் தொடங்கி 10 ஓவர்கள் முடிஞ்ச பிறகும் மைதானத்துக்கு வெளியே சிஎஸ்கேவுக்காக, தோனிக்காக காத்திருக்கிற ரசிகர்களுக்கு என்ன சமாதானம் சொல்ல போகிறோம்?